அதேமாதிரி பாருங்கள், மாடல் ரேட்டு மட்டும் இப்போ சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, டோட்டலாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அண்ணா வணக்கம், நம்ம தேடி கார்ஸ் திருப்பூர். இப்போ பாருங்கள், இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 23 வண்டி பக்கமாக உங்களுக்கு பேங்க் லோன் வண்டி வந்திருக்குதுங்க. இந்த 23 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளூர் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இங்கே நிற்கிற 23 வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதும். ஆனால் உங்கள் சிபில் 740க்கு மேலே கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா. அந்த அடிப்படையில் இப்போ வாங்க, அந்த 23 வண்டியில் முதல் வண்டி, அதாவது முன்பணம் 10,000 to 30,000 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 10,000 to 30,000 ரூபாய்க்கு 23 வண்டியில் முதல் வண்டியை பார்க்க போகிறோம். அந்த வண்டி தான் இந்த வண்டி, எஸ் கிராஸுங்க சரிங்களா. எஸ் கிராஸு 2017 மாடலு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டுங்க. அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம் சரிங்களா. இது 2014 மாடலு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம், ஸ்கோடா ராபிட்டுங்க, டீசல் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம், 2017 மாடல் டீசல் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இந்த i20 பாருங்கள், 2016 மாடல். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இந்த i20 மாட்டலாம் அஸ்ட்ரா மாடலு, 2016 மாடலு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இந்த i20க்கும் பாருங்கள், 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதேமாதிரி இந்த ஹோண்டா ஜாஸ் பார்த்துடலாம், இது 16 மாடல் சிங்கிள் ஓனரு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த லிவா, டொயோட்டா லிவா சரிங்களா, 16 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதேமாதிரி இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்துடலாம், இது 14 சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த ஹோண்டா சிட்டி ஐவிடெக் டாப் அண்ட் மாடல் ஒரு பெட்ரோல் வண்டி. இது 13 மாடல். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. ஹோண்டா அமேஸுங்க சரிங்களா, ஹோண்டா அமேஸு ஒரு டீசல் வண்டி, 15 சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. ஆல்டோ 800ங்க, 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. ஹுண்டாய் இயானுங்க சரிங்களா, 2018 மாடல் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. ஆல்டோ 800 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதேமாதிரி இந்த ஆல்டோ 800 பாருங்கள், 16 மாடலு 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. ரெனால்ட்டு கிவிட்டுங்க சரிங்களா, 17 மாடலு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கிவிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி இருக்குதுங்க. இந்த லைனில் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கும் அதில் சரிங்களா. இதில் இருக்கிற எல்லா ரெனால்ட் கிவிட்டுக்கும் நீங்கள் 20,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இது பார்த்துடலாம், இது 17 மாடலு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இது 19 மாடலுங்க. இந்த வண்டிக்கும் நீங்கள் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரிங்க 2016 மாடலு. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டி பார்த்துடலாம், இது 2019 மாடல் திருப்பூர் நம்பருங்க. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இது ஒன்று மட்டும் ஆட்டோமேட்டிக். இந்த வண்டிக்கும் நீங்கள் 18 மாடல் 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அண்ணா வணக்கம், நம்ம தேடி கார்ஸ் திருப்பூர் சரிங்களா. நம்மளோட தேடி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. திருப்பூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் மங்களம் ரோட்டில் சின்னாண்டிப்பாளையம் பிரிவுன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி கார்ஸ் யூஸ்ஃபுல் கார்ஸ் வந்து நம்ம திருப்பூரில் வந்து இருக்குதுங்க சரிங்களா. நாங்கள்
ஒவ்வொரு மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். போன 10 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி 20 வண்டி பக்கமாக சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்களுடைய கருணையினால் எங்களோட ஆஃபீஸ் இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. மென்மேலும் உங்களுடைய இது வந்து சரிங்களா, மேலும் மேலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன அளவுக்கு பெஸ்ட்டாக என்னோடய ஆஃபீஸ் நீங்கள் வாங்க. ரேட்டு வந்து சரி, வண்டி குவாலிட்டியும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடுத்துகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்கும், வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பாருங்கள், இங்கே நிற்கிற வண்டியில் எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இங்கே இருக்கிற வண்டி நீங்கள் எந்த வண்டியான எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 10,000 to 30,000 வந்து முன்பணம் சொல்கிறோம்னா எதல் அடிப்படையில் நாங்கள் லோன் கொடுக்குறோம்னா, உங்களுடைய பேங்க் சிபில் இருக்குங்க. உங்கள் பேங்க் சிபில் 740க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முன்பணமாக ஒரு 10 to 30,000 கட்டினா போதுமானது. பேலன்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அதுக்கு உங்களுக்கு சிபில் வந்து 740க்கு மேலே இருந்தால் கம்பல்சரி நம்மகிட்ட லோன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 33 வண்டி பக்கமாக இருக்குது. சரிங்களா, அதில் வாங்க முதல்ல வந்து பேங்க் லோன் வண்டி 23 வண்டி சொல்லியிருப்போம். பேங்க் லோன் வண்டி அந்த 23 வண்டியில் வாங்க முதல் வண்டியை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த பேங்க் லோன் வண்டிக்கு இந்த வண்டி தாங்க. சரிங்களா, 23 வண்டி இருக்குது. இதில் முதல் வண்டி இந்த வண்டி டாட்டா டியாகோ, ஒரு டீசல் வண்டி, 2017 மாடல், 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 கேட்குறோம். ஒரு டீசல் வண்டி, 17 மாடல் வண்டி, 2 ஓனர் டாட்டா டியாகோவை. சரிங்களா, இது ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வாங்க வண்டி இன்டிலும் அவுட்லுக்கு எல்லாமே பார்த்துடலாம். இது உண்மையிலே சொல்லுங்கள், மைலேஜ் கிங்குன்னே சொல்லலாம் அந்த வண்டியை பொறுத்தளவு. சரிங்களா, வண்டி உண்மையிலே ஷோரூம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தாங்க. 4மே வந்து அலைஸ் வந்துடும். சரிங்களா, இது ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, அதே மாதிரி ஏர் பேக் வர மாடலுங்க இந்த வண்டி. அது சீட்டு கவரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பேக் சீட்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதில் வந்து 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். சரிங்களா, ஒரு டீசல் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 உண்டோ பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் மோக்கும் இந்த வண்டியில் வந்து எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி மைலேஜ் வந்து உண்மையிலே சொல்லுங்கள், இந்த வண்டியை ஒரு கிங்குன்னே சொல்லலாம். 24 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்தளவு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. 17 மாடல், 2 ஓனர் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 சொல்லியிருப்போம். ஃபிக்ஸே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணம் ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா, i20ங்க. சரிங்களா, i20 2016 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க, ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, வாங்க வண்டி நாட்டுக்கு எல்லாமே பார்த்துடலாம். 16 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா, இது ஒரு கோயம்புத்தூர் நம்பர் தாங்க. சரிங்களா, i20 எலைட்டு 16 மாடலு. இது வந்து மேக்னா வேரியண்ட்டில் சேர்ந்ததுங்க. டயரில் 4 டயர் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க. இது திரும்ப சீட் எழுத்துருக்கலாம். சரிங்களா, 16 மாடல், ஒரு மேக்னா வண்டி, உண்மையில் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. அது மாதிரி ஒரு கோயம்புத்தூர் நம்பர்லேயே வந்துரு. நீங்கள் அவுட்லுக் பாருங்களேன், அவுட்லுக்லாம் செம்மையாக இருக்கும் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா எல்லாமே வண்டி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கும். சரிங்களா, ஓனர் மட்டும் தாங்க 2 ஓனர் இருக்குது. மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக கம்பெனியில் விட்டு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்தளவுக்கு வந்து வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2016 மாடல். சரிங்களா, 2 ஓனரில் வந்துடுது, ஒரு i20 பெட்ரோல் வண்டிக்கு. இது 4,60,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீ நேரில் இந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்தால் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 20,000 to 30,000 கட்டினா போதுமானது. அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது i20 தாங்க. அதாவது இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட i20 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 4 ப்ளஸ் ஒரு ஓல்டு மாடல் ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 வண்டி இருக்கும். 5ல் 4 வந்து i20 எலைட்டில் வந்து 1 மட்டும் ஓல்டு சேப் வரும். சரிங்களா, இந்த வண்டி வீட்டில் பார்த்துடலாம். இது 2016 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க. இது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி, ஒரு பெட்ரோல் வண்டி. இது i20 அஸ்ட்ரா டாப் ஒன் மாடல், ஏபிஎஸ், ஏர் பேக், அலைஸ், பட்டன் ஸ்டார்ட்டும் ஃபுல் ஆப்ஷன் வந்துடுதுங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,40,000 வண்டி கொடுத்துடலாம். 4,40,000 அதே பிக்சர் கிடையாது. நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வண்டி அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம்.
இது i20 எலைட்டுங்க. சரிங்களா, இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். 16 மாடலு, 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி. இது 1,20,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். இது ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடுங்க. சரிங்களா, ஏபிஎஸ் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும். இது வந்து கீலெஸ் என்ட்ரி, அதாவது சாவி கிடைக்காதுங்க. இது வந்து பட்டன் ஸ்டார்ட்டில் வண்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது அஸ்டா மாடல், டாப் அண்ட் மாடல் வண்டி. நீங்கள் வண்டி அவுட்லுக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே இதில் வந்து ஒரு லேடிஸுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் இந்த கலர்லாம். அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் மேக்ஸிமம் அந்த வண்டியை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. வண்டி பக்கா ரன்னிங்கில் அப்படியே இருக்குது வண்டி. சரிங்களா, இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,40,000 ரூபா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் ஒரு 10,000 டு நீங்கள் 30,000 முன்பணம் கட்டினா நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, இந்த i20 இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,75,000 ரூபா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் பேங்க் லோனுக்கு நீங்கள் ஒரு 10,000 டு 30,000 முன்பணம் கட்டினா போதும். இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வண்டி நாட்டுக்கு எல்லாம் பார்த்துடலாம். இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சரிங்களா, இது ஒரு அஸ்டா மாடல் தான், சிங்கிள் ஓனர் வண்டி. கிட்டத்தட்ட டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவு. அதாவது இன்டீரியல் பார்த்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க. சரிங்களா, சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஒரு i20 எலைட்டு 17 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இது ஒரு ஒயிட் கலர் வண்டி தான். இது வண்டி உண்மையில் வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்தாலும் எந்த ஒர்க்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது அதேமாதிரி டென்ட் கிராச்சஸில் மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. உண்மையில் ஒரு ஒயிட் கலர் வண்டி, 17 மாடல் சிங்கிள் ஓனரு. உண்மையில் வண்டி நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 17 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 4,75,000 சொல்லியிருப்போம். பிக்சரே கிடையாது, நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு நீங்கள் 10,000 to 30,000 முன்பணம் கட்டினா போதும், எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துக்கலாம். இது ஹோண்டா ஜாஸுங்க. சரிங்களா, ஹோண்டா ஜாஸு 2016 மாடல் சிங்கிள் ஓனர். இது 33,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,45,000 இந்த வண்டி சொல்கிறோம். பிக்சர்லாம் கிடையாது. நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இண்டியல் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். மேலே ஹோண்டா ஜாஸு உண்மையில் நல்லாயிருக்கும் வண்டி. ஒரு பெட்ரோல் வண்டி தான். 16 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது. அது ஒரு மெரூன் கலர் வண்டி. மேலே வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது கம்மியாக வந்து சீட் கவர்லாம் போட்டு நல்ல ஒரு லெதர் சீட் போட்டிருப்பாங்க. பேக் சீட்டில் உண்மையிலே சொல்கிறேன், சீட்டு கவர்லாம் வந்து நல்ல ஒரு தெளிவாக கண்டிஷனாக இருக்கும். அதேமாதிரி ஏசி ஒர்க்கிங்கு தான், பவர் ஸ்டேரிங்கு, அதேமாதிரி சென்ட்ரல் லாக் வந்துடும். சரிங்களா, அதேமாதிரி அவுட்லுக்கு நீங்கள் பாருங்கள். உண்மையில் ஒரு மெரூன் கலர் வண்டி, அவுட்லுக்கு உண்மையில் நல்லாயிருக்கும் இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இது 4,40,000 கேட்குறோம். நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வண்டி பிடிக்கும். ரேட்டு 100% நேரில் வந்ததுக்கப்புறம் இப்போ கம்மியாக தான் பண்ணி தருவோம். இப்போ நான் பார்க்குற வண்டி பாருங்கள், டொயோட்டா லிவா. சரிங்களா, லிவாவில் ஒரு பெட்ரோல் வண்டி. இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. 90,000 சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இது டியூல் டோன் சொல்லுவாங்க. சரிங்களா, அதுமாதிரி ஒரு டாப் அண்ட் மாடல், வி மாடல் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,49,000 கேட்டிருப்போம். பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்தால் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வண்டி அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது 16 மாடல் லிவாங்க. சரிங்களா, 16 மாடல் லிவா, ஒரு பெட்ரோல் வண்டி. உண்மையில் வந்து இது ஒரு டாப் அண்ட் மாடலுங்க, டிஎல் டோன் சொல்லுவாங்க அதை. சரிங்களா, டாப் அண்ட் மாடல் 4மே வந்து அலைஸ் வந்துடும். இது அதுமாதிரி ஏபிஎஸ், ஏர் பேக், அலைஸ் இப்படி எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த வண்டிக்கு வந்து எல்லா ஆப்ஷன் வந்துடுது. அதேமாதிரி சீட்டு கவரும் பார்த்துலாம். சீட்டு கவரும் ஒரு நார்மலாக இருக்கும். சரிங்களா, பேக் சீட்டு கவரும் சரி, சீட்டு கவர் மட்டும் அதில் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கும். மற்றபடி 90,000 சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். உங்களுக்கு டொயோட்டா லிவா பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா மைலேஜும் சரி, மற்றபடி வந்து கிலோமீட்டர் ஓடுறதுல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் 7 லட்சம் கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் இந்த வண்டி தொந்தரவே பண்ணாது. ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, அந்தளவுக்கு வண்டி வந்து உண்மையில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் டொயோட்டா கம்பெனி பார்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் to 6 7 லட்சம் கிலோமீட்டருக்கு இது தொந்தரவே பண்ணாது. அதுவும் இது பெட்ரோல் வண்டி. இதில் மேக்ஸிமம் எந்த ஒரு குறைகள் இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான் மாதிரி இருக்கும்.
இது 4,49,000 சொல்லியிருப்போம். 16 மாடல் சிங்கிள் ஓனரு. சரிங்களா, நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த அமேஸுங்க, சரிங்களா, இது பார்க்குற ஹோண்டா அமேஸு. இது 14 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க, ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 கேட்குறோம். ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 இருந்தால் போதுமானது. இந்த வண்டினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வண்டி அவுட்லுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இது 14 மாடல் ஹோண்டா அமேஸுங்க, ஒரு ஒயிட் கலர் வண்டி, 2 ஓனரில் வந்துடுறாங்க. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தாங்க. சரிங்களா, இது ஒரு டாப் அண்ட் மாடல் வந்துடுது. இது அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துருங்க. சீட்டு கவர்லாம் உண்மையில் நல்லா இருக்கும். சீட்டு கவர்லாம் நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஆடியோ சிஸ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ, 2 ஏர் பேக் மூக்கு வண்டி வந்துடுது. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி, வி மாடல் வண்டி தான். சரிங்களா, ஒரு ஒயிட் கலர் வண்டி. மேக்ஸிமம் வந்து இது அதே மாதிரி பார்த்தாலும் மேக்ஸிமம் 10 கிராச்சஸ் இதில் வந்து எதுவுமே இருக்காது. சரிங்களா, 2014 மாடல் 2 ஓனரில் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 ஃபிக்ஸட். நீ நேரில் இந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் 10,000 to 30,000 கட்டினா போதும், இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே இந்த இதுங்க ஹோண்டா சிட்டி, இது ஐவி டெக்குங்க. சரிங்களா, இது 2013 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி, வி மாடல் வண்டி, ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் சொல்லி இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,39,000. சரிங்களா, அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணம் வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2013 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். இது ஒரு வி மாடல் வண்டி. உண்மையிலே ஹோண்டா சிட்டி ஒரு சிடன் மாடலில் உண்மையிலே சூப்பராக இருக்கும் வண்டி. சரிங்களா, அது ஒரு சில்வர் கலரில் வந்திருக்குது. அது 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி. உண்மையிலே உள்ள இண்டியரில் பாருங்களேன், அந்த கம்பெனியில் வந்த சீட்டு கவர்லாம் அப்படியே இருக்கும். ஹோண்டா சிட்டின்னு போட்டால் அந்த சீட்டு கவர்லாம் அப்படியே இருக்கும். பேக் சீட்டும் சரி, மேக்ஸிமம் இதில் எதுவுமே வந்து அந்த ஆளுக்களுக்கு எதுவுமே இருக்காது. இது அதே மாதிரி 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். இது வந்து டாப் அண்ட் மாடல், ஒரு வி மாடல்னு சொல்லுவோம். சரிங்களா, இது எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் இருக்கும். நீங்கள் அவுட்லுக்கும் பார்த்துடலாம். இதில் மேக்ஸிமம் 10 கிராச்சஸ் மேக்ஸிமம் இதில் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சிடன் மாடலில் உண்மையில வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி. அதுவும் ஹோண்டா சிட்டி உண்மையிலே சொல்கிறேன், அது ஓட்டுறதுக்கு அதனுடைய லெவலே வேறங்க. அந்தளவுக்கு வண்டி ஒரு சொகுசான வண்டி, அந்தளவுக்கு வண்டி பக்காவாக இருக்கும். சரிங்களா, இந்த வண்டிக்கு கேட்குற ரேட்டு 3,39,000 சொல்லியிருப்போம். ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். சரிங்களா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு எக்ஸ்யூ டைப்புங்க. இது ஒரு எக்ஸ்யூ டைப்பில் பார்த்தீங்கன்னா இது ரெனால்ட்டு டஸ்டருங்க. 2013 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி, 85 பிஹெச் உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட மைலேஜ் இந்த 85 பிஹெச் உள்ள இன்ஜின் மட்டும்தான் மைலேஜ் காட்டினா 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். சரிங்களா, அந்த இன்ஜினு அதுலேயுமே இது டாப் அண்ட் மாடல் RX ஜெட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, 2 ஏர் பேக்கு, ஏபிஎஸும் ஃபுல் அலைஸும் டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000. அது ஃபிக்ஸரே கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். வண்டியின் அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை பேங்க் லோனு கிடைக்காதுன்னா இந்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் திருப்பூர் சார்ந்து ஒரு 50 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு முன்பணமாக ஒரு 60 to 70,000 80,000 கொண்டு வாங்க, எடுத்துக்கலாம். இந்த 12-13 மாடலுக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது. உண்மையிலே இண்டியெலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸ்யூ டைப்பில் வண்டி, சீட்டு கவரும் சரி, சீட்டு கவரும் சூப்பராக இருக்கும். இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டினா, டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கிடைக்கும். சரிங்களா, இன்டீரியலும் நல்லாயிருக்கும். ஒரு டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. அது ஒரு ஒயிட் கலரில், அது ஒரு டாப் அண்ட் மாடலில். இது ரெனால்ட் டஸ்டருங்க. சரிங்களா, ரெனால்ட் டஸ்டர் அந்தளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டி. அது ஒரு ஒயிட் கலர் வண்டி, ஜம்முன்னு இருக்குங்க. நீங்கள் எங்கே போய் நின்றாலும், ஒரு விசேஷம் போனாலும், எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டாலும் வண்டி உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி இனோவாவில் போகிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் வண்டி. அந்தளவுக்கு ஹைட்டு வெயிட்டாக பக்காவாக இருக்கும். சரிங்களா, இது 13 மாடல் 2 ஓனரில் வந்துடுது. 3,24,000 சொல்லியிருப்போம். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். இந்த வண்டி பாருங்கள், உண்மையிலே ஒரு மைலேஜ் கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு 2015 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி. சரிங்களா, இது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது இந்த ஹோண்டா அமேஸ் மட்டும்தாங்க. அது ஒரு டீசல் வண்டி, சிங்கிள் ஹேண்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,45,000 சொல்லுவோம். ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள்.
இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இண்டியன் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். உண்மையிலே சொல்லணும், இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிங்கனே சொல்லணுங்க. ஏன்னா 25-26 கூட மைலேஜ் கிடைக்கும். இந்த ஹோண்டா அமேஸில் டீசல் வண்டியில் கிடைக்கும். டயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 to 90% 4 டயருமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே நீங்கள் இண்டியனில் மாற்றிடலாம். இண்டியனுமே எல்லாத்தையும் இருக்கும். அந்த அமேஸ் சீட்டு கவர் போட்டது, அந்த கம்பெனி போட்ட சீட் கவர் அப்படியே இருக்கும். பேக் சீட்டும் சரி, எந்த ஒரு அழுக்கோ கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. இது நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்கு 4 விண்டோ வந்துடும். நீங்கள் அவுட்லுக்கும் பார்க்கலாம். சில்வர் கலர் வண்டி நல்லாயிருக்கும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி நீங்கள் மைலேஜுக்காண்டி ஒரு லோ ஃபேமிலி மைலேஜ் வேணும், இல்லை லாங் ஏதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுறோன்றவங்களுக்கு, உண்மையில் அந்த லாங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி உண்மையிலும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி எடுக்கலாம். இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு 10 to 30,000 கட்டுங்க. இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டு 3,45,000 ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். இது வேல்ஸ்வேகன் வெண்டோ 2011 மாடல். இது ஓனர்ஷிப் பார்த்தா 3 ஓனரில் வந்துடுறாங்க. 3 ஓனருமே கோயம்புத்தூர் ஆடியோவில் தாங்க இருக்காங்க. சரிங்களா? இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வர மாடல், ஒரு டாப் அண்ட் ஹைலைன் சொல்லுவாங்க. சரிங்களா? சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. கோயம்புத்தூர் வண்டியில் இது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இன்ஜினுக்கெல்லாம் நீங்கள் 100% கேரண்டியோடு வரலாம். ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. எந்த ஒயிட் ஸ்மோக்கோ எந்த ஒரு ரீகம்பர்ஸும் எதுவுமே கிடையாது. வண்டி பக்கா ஜென்யூனாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தோன்னா 2,45,000. நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து சொல்கிறேன், வெளியூர் கஸ்டமருக்கு இந்த வண்டிக்கு வந்து லோன் வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் 14 மாடலுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் லோன். இது வந்து 11 மாடல். நீங்கள் வெளியூர்லேருந்து வர மாதிரி தான் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஆப்ஷன் கேட்கக்கூடாது. நீங்கள் ரெடி கேஷ் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் திருப்பூர் சார்ந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வித்தியாசம் இருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் இந்த வண்டிக்கு லோன் கேளுங்க. இந்த வண்டி 1,50,000 to 1,75,000 நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துலாம். மேக்ஸிமம் ஒரு 50 to 60 அந்த வண்டிக்கு நீங்கள் முன்மணம் கொண்டு வந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வண்டியில் அவுட்லுக் பார்த்துடலாம். நல்லாயிருக்கும் உண்மையிலேங்க. 11 மாடல். சரிங்களா? இன்றைக்கி வெண்டோது டாப் அண்ட் மாடல் வண்டி. அது ஒரு ஒயிட் கலர் வண்டி. டயரில் கிட்டத்தட்ட 4மே 80 to 90% மேலே டயர்லாம் வந்துடும். உள்ள இண்டியில் மாற்றலாம். இண்டியெலாம் மேலே சூப்பராக இருக்குங்க. இண்டியெலாம் நல்லா சீட்டு கவர் போட்டிருப்பாங்க. ஏசி பக்காவான ஒர்க்கிங். சரிங்களா? இதில் ஃப்ரண்ட்டில் ஏசி வந்துடும், பேக்கில் ஏசி வந்துடும். டாப் அண்ட் மாடலு. சரிங்களா? இந்த வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் இன்சூரன்ஸும் வண்டி கரண்ட் தாங்க. ஒர்க்குண்டு இந்த வண்டியை பொறுத்து எதுவுமே கிடையாது. இன்ஜின் ரீதியாக இந்த வண்டிக்கு ஒர்க்கு 100% இல்லை. ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. எந்த ஒர்க்குமே கிடையாது. எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. அது ஒயிட் கலரு. அது ஒரு கோயம்புத்தூர் வண்டி. அதுலேயும் பாருங்கள் ஒரு ஹைலைன் டாப் அண்ட் மாடல் வண்டி. சரிங்களா? இந்த 2,45,000 இந்த வண்டி உண்மையிலே சொல்கிறீங்க சரியான ஒர்த்தபிளான வண்டி. சரிங்களா? அவ்வளோ ஒரு சொகுசான வண்டி. மைலேஜ்லையும் சரி 20 to 22 கிலோமீட்டர் டீசலுக்கு 100% கிடைக்கும். சரிங்களா? இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 2,45,000. பிக்சர் கிடையாது. நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா i20ங்க. i20 2012 மாடல். 2 ஓனர் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு 2,75,000 கேட்போம். அது பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? இது பாருங்கள், ஹுண்டாய் வெர்னா, புல்டிக் வெர்னான்னு சொல்லுவோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கப்பல்னு சொல்லலாம். சார் கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி. ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 22 மைலேஜ் கிடைக்கும். இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இது 2012 மாடல், 2 ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000 கேட்டிருப்போம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் வெளியூர் கஸ்டமருக்கு லோன் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா மாடல் 12 மாடலு. நீங்கள் திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1.25 to 2 லட்ச ரூபா நாங்கள் வந்து லோனே பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு மேலே ஒரு லக்ஸரியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தா. நீங்கள் வண்டி அவுட்லுக் பண்ணிட்டு பாருங்களேன். புல்டிக் வெர்னா ஒரு டீசல் வண்டி. அது ஒரு ஒயிட் கலரில் 2 ஓனரில். அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டியாக வந்துருச்சு. சரிங்களா? உண்மையிலே அவுட்லுக் பாருங்களேன். எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. நல்லா ஸ்டிக்கரில் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளே பாருங்களேன். உள்ள சீட்டு கவர்லாம் உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும். சீட்டு கவர்லாம் சூப்பராக இருக்குங்க. சீட்டு கவரும் சரி. அதே மாதிரி 2 ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங்லேயே வந்து அந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். அதுவும் பாருங்கள், ஒரு சிடன் மாடல், ஒரு லென்த் வண்டி, டீசல் மைலேஜும் கிடைக்கக்கூடிய வண்டி, ஓட்டுறதுக்கு ஒரு சொகுசான வண்டி, அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. சரிங்களா? இதில் சொல்கிறதுக்கு எந்த எதுவுமே இல்லைங்க. அந்தளவுக்கு வண்டி எல்லாமே வண்டி அந்தளவுக்கு வண்டி பக்காவாக இருக்கும்.
சரிங்களா. 3,20,000 சொல்லியிருப்போம். 2012 மாடல் 2 ஓனர் ஒரு டீசல் வண்டி, ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்கக்கூட வண்டி பாருங்கள், ஸ்கோடா ரேபிட்டுங்க. சரிங்களா. 2014 மாடல் 3 ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி, அது ஒரு டாப் ஒன் மாடல் வண்டி, அது ஒயிட் கலரில் வண்டி, பக்கா ஜெனினான வண்டி, ஒரு டீசல் வண்டிங்க. சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,49,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துலாம். உண்மையில் வண்டி அவுட்லுக் பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் வண்டி. உண்மையில் சொல்கிறேன், வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி, பக்கா ஜெனினான வண்டிங்க. அது மாதிரி 4மே வந்துங்க அலைஸ் வந்துடும். டயர் 4மே டயர் தான், டயர் நல்லாயிருக்கும். சரிங்களா. ஒரு ஸ்கோடா ரேபிட், அது ஒரு ஒயிட் கலர் வண்டி, பக்கா ஜெனினான வண்டி. இதுக்கு 3,49,000 கேட்குறோம், ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ரெனால்ட் கியூட்டு பார்க்குறோம். சரிங்களா. ரெனால்ட் கியூட்டு 2018 மாடல் 2 ஓனர் வண்டி, ஒரு ரெனால்ட் கியூட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வந்திருக்குங்க. சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வாங்க, வண்டி இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். TN33, அதாவது நம்ம ஆஃபீஸ் நம்பரே வந்துருக்குங்க. சரிங்களா. ஈரோடு நம்பரு, 2 ஓனரில் வந்துடுது, ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, ரெனால்ட் கியூட்டு, ஒரு சில்வர் கலர் வண்டி. மேலே டயரில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% டயர் இருக்கும். அதை உள்ள இன்டீரியல் மாற்றிடலாம். இன்டீரியல் உண்மையிலே சொல்லுங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. ரெனால்ட்டில் சீட் கவர் போட்டது. சரிங்களா. வண்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, கீர் வராதுங்க, அந்த சுவிட்ச் மட்டும் தான் வரும், நம்ம பார்த்தாலே தெரியும். சரிங்களா. அதான் வந்து ஆட்டோமேட்டிக், பிரிவுனாலே போதுமானது. உண்மையில் ஒரு லேடிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையில் இந்த வண்டி ஒரு பக்கா ஜெனினான வண்டிங்க. வண்டி குட்டியாக இருக்கும். சரிங்களா. அது ஒரு ஆட்டோமேட்டிக்கில் வந்துடுது, நல்லாயிருக்கும் வண்டி. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சில்வர் கலர் வண்டி, வண்டி உண்மையிலே வந்து ஃபஸ்ட் கிளாஸான வண்டி. சரிங்களா. 2018 மாடல் 2 ஓனர் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 3,20,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான், இந்த தடவை கிஃப்ட்டு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வண்டி இருக்குங்க. ரெனால்ட் கிஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி இருக்குது. இது ஒரு வண்டி மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கு, மிச்சம் ஒரு 6 வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் வண்டி தான். சரிங்களா. 16லேருந்து 19 வரல நம்மகிட்ட 6-7 வண்டியுமே இருக்குது. சரிங்களா. அந்த இதில் இன்னொரு கிஃப்ட்டு பார்ப்போம். இந்த கிஃப்ட்டு பாருங்கள், இது 2019 மாடல் 2 ஓனரில் வந்துடுது. சரிங்களா. அது மாதிரி நம்ம திருப்பூர் நம்பர்லேயே இருக்குது. சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 3,20,000 கேட்குறோம், ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமான இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க, இண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். மேலே ஒரு திருப்பூர் நம்பரு. சரிங்களா. அதுவும் ஒரு ஒயிட் கலர் வண்டி தான். மேலே வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வண்டி பாடியெல்லாம் பாருங்கள், மேலே பாடியெலாம் வந்து மேலே சூப்பராக இருக்குது. அது உள்ள இண்டியில் பார்த்துடலாம். இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீட்டு கவரில் உண்மையாக நல்லாயிருக்கும். கம்பெனியில் இருந்த சீட்டு கவர் தாங்க, ரெனால்ட் சீட்டு கவரு. இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்கு. சரிங்களா. 2 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரலாக் ரிமோட்லேருந்து இன்புல்ட் செட்லேருந்து சிங்கிள் ஏர் பேக் மோக்கும் இந்த வண்டியில் வந்துடும். அது உண்மையில் வந்து ஒரு ஒயிட் கலர் வண்டி தான். திருப்பூர் நம்பர், ஒரு ஒயிட் கலரு. கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்கும். நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள். ரேட் ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கண்டிப்பாக அந்த வண்டி பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் 100% எடுத்துக்கலாம். உங்கள் சிவில் 740க்கு மேலே கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நான் சொல்கிற 23 மேலே எந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா. அதேமாதிரி பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், இது ஒரு ரெனால்ட் கியூட்டுங்க. சரிங்களா. இது ஒரு ரெனால்ட் கியூட்டு 2016 மாடல். சரிங்களா. 2 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா. இந்த வண்டி பாருங்கள், கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,60,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணுவோம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க, வண்டி இண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது 2016ங்க. சரிங்களா. 16 ஒரு சில்வர் கலர் வண்டி, 2 ஓனரில் வந்துடும். உண்மையில் வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையில் வண்டி வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் டயர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 80 to 90% டயர் இருக்கும். சரிங்களா. அது உள்ள சீட்டு கவர் பார்த்துடலாம். சீட்டுக்கு அவுட்லுக் பாருங்கள், நல்லாவே இருக்கும். அவுட்லுக் காட்டுங்க. அதே மாதிரி பேக்லேயும் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் எந்த டென்ட்டு, கிராச்சஸ், இதில் ரீப்ளேஸ்மெண்ட் இது எதுவுமே கிடையாதுண்ணா. வண்டி உண்மையில் வந்து அந்தளவுக்கு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரிங்களா. இந்த வண்டிக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா 2,60,000, அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம்.
அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது 2019 மாடலுங்க. சரிங்களா, இது கிளம்பருங்க. சரிங்களா, ரெனால்டு கியூட்டில் ஒரு கிளம்பர் மாடலு 2019 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000 ரூபா. ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினாலும் இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வண்டி இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது 2019ங்க. சரிங்களா, உண்மையில் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது அதே மாதிரி எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இதில் எதுவுமே கிடையாது. டயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% டயர் இருக்கும். அதே மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம். சரிங்களா, அவுட்லுக்கும் பாருங்கள், சும்மா தான் ஒன் பண்ணாது. அதை உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 76,000 ஓடி இருக்குங்க வண்டி கிலோமீட்ரு. உண்மையில் சீட்டு கவரும் நல்ல ஒரு ஜெனினாக இருக்கும். இது டியூல் டோனில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளம்பர் மாடல்னால இது வந்து டியூல் டோனில் கொடுத்துருப்பாங்க. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அவுட்லுக்கும் பார்த்துடலாம். உண்மையில் வந்து வண்டி ஒரு கிரே கலர்னால வண்டி சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் இல்லை, மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து வண்டி பக்கா ஜெனினான வண்டி தான். சரிங்களா, இது 2019 மாடல் 2 ஓனர் 3,20,000 சொல்லியிருப்போம். பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கூட்டும் பார்த்துடலாம். சரிங்களா, இது 2017 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. TN 70 நம்பர், ஒசூர் நம்பருங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000 ரூபா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக வேணுமோ பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் 10,000 to 30,000 முன்பணம் கட்டினா இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வண்டி இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். TN 70ங்க. இது ஒரு சில்வர் கலர் வண்டி தான். இது நல்லாயிருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். டயர் மேக்ஸிமம் ஒரு 50 to 60% டயர் இருக்கும். அதை உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம். உண்மையில் இன்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 cc வந்துடுங்க இந்த வண்டி. சீட் கவர்லாம் பிளாக் கலர் சீட் கவர் போட்டிருப்பாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். இது வந்து 1000 cc வரும் இந்த வண்டியை பொறுத்தளவு. நல்லாயிருக்கும் வண்டி. இது அதே மாதிரி டென்ட் கிராச்சஸில் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. வண்டி உண்மையிலே சொல்கிறேன், இந்த நீங்கள் கிஃப்ட் வர்றதில் ரெனால்டு கிஃப்ட்டில் அந்த 6 வண்டி 7 வண்டியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து வண்டி பக்கா ஜெனினாக இருக்கும். நீங்கள் நம்பி எடுத்து போகலாம். மேக்ஸிமம் அந்த எந்த ஒரு குறை எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் எந்த வண்டி எடுத்துட்டாலும் குறையில்லை. இந்த 6 கிஃப்ட் உண்மையில் வந்து வேறு லெவலாக இருக்குது. சரிங்களா, இது 17 மாடல் 2 ஓனரு 290 சொல்லியிருப்போம். வந்து வாங்க பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது 2017. இது வந்து 3 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா, இது ஒரு கிளம்பர் மாடல் தான். 17 மாடல் 3 ஓனரில் வந்துடுறாங்க. இது 270 கேட்குறோம். அந்த 270 பிக்சலும் கிடையாது. நீங்கள் வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வண்டி பிடிக்கும். இது ஓனர் மட்டும் தான் மைனஸ், ஆனால் வண்டி பக்கா ஜெனினாக இருக்கும். நீங்கள் வாங்க வண்டியில் அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். இது டியூல் டோன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது 17 மாடல். இது ஒரு நேவி ப்ளூ. சரிங்களா, டயரில் கிட்டத்தட்ட 4மே வந்து சரி, ஃப்ரண்ட்டில் 2 டயர் நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க. பேக்கில் வந்து ஒரு 50 to 60% இருக்கும். அதே உள்ள சீட்டு கவரும் நல்லாயிருக்கும். மேலேவும் ரெனால்டு பேக் சீட்டு கவரு, செட்டு, அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம், கம்பெனி வந்து ஆடியோ சிஸ்டம், இது எல்லாமே வந்துடும். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துருக்கும். நல்லாயிருக்கும் வண்டி. இது அதே மாதிரி பார்த்தா மேக்ஸிமம் இது டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. மேலே வண்டி குவாலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா, கலர் வந்து அந்த மைல் ப்ளூ மாதிரி கலருங்க. இது மேலே அது லேடிஸ்க்கு ஒரு ஏற்ற கலரு, பிடிச்ச கலரு. கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 270 சொல்லியிருப்போம். சரிங்களா, பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன பெஸ்ட்டோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இப்போ இந்த வண்டி பாருங்கள், இது ஆல்டோ 800ங்க. சரிங்களா, ஆல்டோ 800. இது 2015 மாடல் 2 ஓனரில் வந்துடுது. ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியும் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கும் பேங்க் லோன் உண்டு. உங்கள் சிபில் 740க்கு மேலே கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வாங்க வண்டி இண்டியல் அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். இது 2015 மாடல் ஒரு ஆல்டோ 800 ஒயிட் கலர் வண்டி 2 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா, டயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% டயர் இருக்கும். சரிங்களா, அதை உள்ள இண்டியல் பார்த்துடலாம். இண்டியல் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தா சீட்டு கவர் வந்து பாருங்கள், இது கம்பெனிலே வந்த சீட்டு கவருங்க. அதனால் ஒரு நார்மலாக இருக்கும். நீங்கள் சீட்டு கவர் மட்டும் இந்த வண்டிக்கே மேக்ஸிமம் போடுற மாதிரி இருக்கும். கம்பெனியில் சீட்டு கவர் தான் இது. அதே மாதிரி ஏசி, பவர் ஸ்டீரிங், 2 விண்டோ, பவர் விண்டோ வர மாடலுங்க.
ஒரு ஒயிட் கலர் வண்டி தான். மேக்ஸிமம் 10 கிராச்சஸில் எதுவும் இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 2015 மாடல் 2 ஓனர். சரிங்களா? 2,60,60,000 நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது உண்மையிலே ஒரு சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு 67,000 ஒன்றா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000. அது ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வண்டி இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது 18 மாடல், ஒரு ஆல்டோ 800ங்க. சரிங்களா? சிங்கிள் ஓனரில் வந்துடுது. நல்லாயிருக்கும் உண்மையில. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தான் இது. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து ஒரு லேடிஸ் பிடிச்ச கலருங்க. ஒரு ப்ளூ கலர் வண்டி உண்மையில நல்லாயிருக்கும். அது உள்ள சீட் கவரும் பார்த்துடலாம். சீட் கவர் நல்லாயிருக்கும். கம்பெனி வந்து சீட் கவர் தான் இது. அதே மாதிரி ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குங்க. பவர் ஸ்டீரிங் இருக்குங்க. 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். 67,000 கிலோமீட்டர் ஒன்று சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. ஒரு ஆல்டோ 800 சிங்கிள் ஓனர் வண்டி. நீங்கள் அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள். நீங்கள் பேக் லுக்கு பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் 10 கிராச்சஸ் இதில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக இருக்கும். மற்ற வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டி வண்டி அப்படியே வந்து எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத வண்டி. சரிங்களா? 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. 2,90,000 ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டில் ஒரு டிசைர் வண்டி. சரிங்களா? அதுவும் 2012 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு ஸ்விஃப்ட் டிசைரு சின்னடிக்கு, அதாவது லேட்டஸ்ட் முடிஞ்சு வந்துடும். சரிங்களா? இந்த வண்டி ஒரு டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000. 12 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு டீசல் வண்டி 3,20,000 கேட்குறோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இது 2012 சிங்கிள் ஓனருங்க. டயர்லாம் பார்த்தா மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் 2 டயர் வந்து ஒரு 80% இருக்கும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கும். அது உள்ள இன்டீரியர் நல்லாயிருக்கும். 12 சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி, ஸ்விஃப்ட்டு டிசைருங்க. சீட்டு கவர்லாம் கம்பெனி வந்த சீட்டு கவர் அப்படியே இருக்கும். இது அதே மாதிரி ஏசி பவர் ஸ்டீரிங்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். இது ஒரு VDI ஆப்ஷனுங்க. VDI டீசல் வண்டி. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000 சொல்லியிருப்போம். ஃபிக்ஸடு கிடையாது. நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். ஸ்விஃப்ட்டில் வந்து இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 வண்டி இருக்குங்க. டிசைர் ஒன்றும் ஒரு ஸ்விஃப்ட்டு, மொத்தமே 2 வண்டி தான் நம்மகிட்ட. மற்ற எல்லாமே ஹட்ஸ் பேக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு 2010 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. பேப்பர் 2030 கரண்ட் வந்ததும் ஒரு இன்சூரன்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஒரு சில்வர் கலர் வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,49,000. அதுவும் பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். அது வண்டியிலும் பாருங்கள் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எதுவும் 10 கிராச்சஸ் எதுவும் இருக்காது. உண்மையிலே பாடியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் சைடில் பாருங்களேன், பாடியை காட்டுங்களேன். பாடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு 10 கிராச்சஸ் மேக்ஸிமம் இந்த வண்டி பொறுத்தும் எதுவும் கிடையாது. நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் வந்து 2030 எஃப்சி வந்து கரண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2010 மாடல் ஏசி பவர் ஸ்டீரிங்கு. இது 4 விண்டோ பவர் விண்டோ வர மாடலுங்க. சரிங்களா? 1,12,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ரன் ஆகிருக்கும். பேப்பர் வந்து பார்த்தா 2030 வரலும் வந்து எஃப்சி பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் மோக்கு இந்த வண்டி இப்போதைக்கு வந்து வண்டி கரண்ட்டில் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் கஸ்டமருக்கு இந்த வண்டியை கண்டிப்பாக லோன் பண்ண முடியாது. ஏன்னா மாடல் வந்து 2010 மாடலு. நீங்கள் திருப்பூரை சார்ந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வித்தியாசம் இருந்தீங்கன்னா இந்த வண்டி 1.25 to 2 லட்ச ரூபா அந்த வண்டிக்கு நீங்கள் லோன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 50 ரூபா 45 ரூபா அந்த ரேஞ்ச் இந்த வண்டியை கொண்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஹுண்டாய் இயான் 2018 மாடல். இது ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் வந்துடுறாங்க. உண்மையில் மாடல் வந்து 2018 மாடல். சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,55,000. அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாவோ கண்டிப்பாக அந்த வண்டியை பொறுத்தவரை பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? இது 2013 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு 47,000 கிலோமீட்டர் வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி, சிங்கிள் ஓனர் 13 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,29,000. அதுவுமே பிக்சர் கிடையாது.
நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இப்போ வாங்க வண்டி இண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இது 13 மாடலுங்க, ஆல்டோ 800 2013 மாடல், சிங்கிள் ஓனரில் வந்துடுதுங்க. ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. டயர் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு புது டயர் தான் போட்டிருப்பாங்க, எம்ஆர்எஃப் டயர், புது டயர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதில் வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் உண்மையாக நல்லாயிருக்கும். ஒரு பிளாக் கலரில் சீட்டு கவர் போட்டிருப்பாங்க. சீட்டு கவர்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 2 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டோட, ஏசியில் பக்கா சில்னஸ் இருக்குங்க. அது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான், சரிங்களா. இந்த வண்டிக்கு நமக்கு கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,29,000 கேட்குறோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நான் இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ், சரிங்களா. மாருதி எஸ்கிராஸ் வண்டி 2017 மாடல், சிங்கிள் ஓனரில் வந்துடுது. ஒரு டீசல் வண்டி, அது ஒரு சிக்மா வேரியண்ட்டு, சரிங்களா. சிக்மா வேரியண்ட்டு, அது நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து ஈரோடு நம்பரில் வந்துடுது, சரிங்களா. இந்த வண்டிக்கு 17 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, சரிங்களா. மாருதி எஸ்கிராஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,95,000 ரூபா. அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 10,000 to 30,000 கட்டுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவு நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா பேலன்ஸ் உங்கள் லோனே பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வண்டி நாட்டுக்கு எல்லாமே பார்த்துருவோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு இனோவாக ஈக்குவலாக இருக்குது இந்த வண்டி, சரிங்களா. 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, சரிங்களா. ஒரு டீசல் வண்டி, நல்லாயிருக்கும் உண்மையில வண்டி. உள்ள இண்டியில் பாருங்களேன், டயர்லாம் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் அலைஸ் இனோவாவுக்கு வர்ற மாதிரி டயர் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பேக் சீட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும். உண்மையில ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வண்டிங்க இந்த வண்டி. எஸ்கிராஸ் ஒரு டீசல் வண்டி, 16 சிங்கிள் ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சரிங்களா. இது 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், சரிங்களா. நல்லாயிருக்கும் உண்மையில வண்டி. நல்லா ஒரு ஹைட்டு, வெயிட்டு, ஒரு எக்ஸ்யூ டைப்பில் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் டயர் சைஸ் பார்த்துட்டாலே இன்றைக்கி வந்து இது வந்து 16 சைஸ் டயர் வந்துடுங்க. அந்தளவுக்கு வந்து வண்டி ஒரு ஹைட்டு, வெயிட்டு, நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும் வண்டி. உண்மையிலே சொல்கிறேன், மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த வண்டியில் வந்து 100% கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி. அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம ஈரோடு நம்பர் இருக்கிறதே தமிழ்நாட்டில், இது உங்களுக்கு தெரியும், இருக்கிறதே வேல்யூஷனில் வண்டி. இந்த TN33 33 நம்பர் தான் வேல்யூஷன் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா 17 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி எஸ்கிராஸு, சரிங்களா. சிக்மா வேரியண்ட்டை வெறும் 4,95,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னவோ பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இந்த வண்டி பாருங்கள், ஹோண்டா அமேஸுங்க. எப்படிங்க, ஹோண்டா ஒரு அமேஸு, சரிங்களா. இது 2014 மாடல். இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனர்லாம் வந்துடுறாங்க. இது ஒரு 57,000 கிலோமீட்டர் ஒன்றா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி, சரிங்களா. இதில் ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்னும் வண்டி உண்மையிலே தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எந்த ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ மேக்ஸிமம் இதில் எதுவுமே இருக்காது. டயர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 டயர் நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க, சரிங்களா. இதில் எடுத்தால் இந்த வண்டியை பொறுத்தளவு ஒர்க்குன்றது இதில் எதுவுமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு வண்டி பக்கா ஜெனினாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா 14 மாடல் 2 ஓனர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி 3,39,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 10,000 to 30,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் 740க்கு மேலே இருக்கணும். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஸ்விஃப்ட்டு ஒரு டிசைர் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஒரு ஸ்விஃப்ட்டு டிசைரு 2010 மாடல் 3 ஓனரில் இருக்கிறாங்க. அது ஒரு டாப் அண்ட் மாடல் ஜெட்எக்ஸ் வேரியண்ட்டுங்க, சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,99,000 ரூபா. இந்த வண்டிக்கு மட்டும் எஃப்சி மட்டும் கிடையாதுன்னா எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து டாப் அண்ட் மாடல் வண்டி தான். 2010 மாடல் 3 ஓனர் ஒரு டாப் அண்ட் மாடல் ஜெட்எக்ஸ் வேரியண்ட்டுங்க, சரிங்களா. 1,99,000 ரூபா இந்த வண்டியை பொறுத்தளவு கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், டாட்டா விஸ்டாவில் ஒரு கோட்ரா ஜெட், அதாவது டீசல் வண்டி 2012 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் வருமோ அதே இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு வரும். அந்த இன்ஜின் தான் கோட்ரா ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த வண்டி கோட்ரா ஜெட் இன்ஜினுங்க, 12 மாடல் 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,75,000 ரூபா. நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 50 to 60 ரூபா கொண்டு வாங்க, இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பேங்க் லோன் உள்ள வண்டிங்க சரிங்களா. இது 2013 மாடல். ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு ஹோண்டா சிட்டி சொல்லியிருப்போம். இந்த ஐவி டெக்கில் 2 வண்டி இருக்குது ஹோண்டா சிட்டி. இது வந்து 2வது வண்டி. இது அதே ஒரு ரெண்டும் ஒரே சேம் வேரியண்ட் தான். இது 2013 மாடல், 2 ஓனர், ஒரு டாப் 1 மாடல், ஒரு வி மாடல் சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 3,39,000 கேட்டிருப்போம். இதுவுமே வந்து ஒரு டாப் 1 மாடல் வண்டி தான். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், இது ஆல்டோ கேட்டன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆல்டோ ஒரு கேட்டன்னு. இது 2012 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபா. அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் திருப்பூரோ சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,50,000 லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்பணமாக இந்த வண்டியை பொறுத்தளவு ஒரு 40 to 45 ரூபா கொண்டு வாங்க, இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சிடனில் இருக்கிறதுல வேண்டாம், நம்மகிட்ட கம்மியான பட்ஜெட் இந்த வண்டி தாங்க. ஸ்டார்டிங், அதாவது இந்த வீடியோ பொறுத்தளவு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வண்டியாகும் 1,50,000 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 4,75,000 வரலும் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ பொறுத்தவரை லோ பட்ஜெட் வண்டி ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் பார்க்குறீங்களா, இந்த ஒரு 4 வண்டி மட்டும் தான் லோ பட்ஜெட்டு. மற்றது எல்லாமே 2 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். எல்லாமே மாடல் அதிகமாக இருக்கும். 2013 18 19 வரலும் மாடல் இருக்கும். இருக்கிற கம்மியான வண்டி இந்த ஒரு வண்டி மட்டும்தான். இதோட டீட்டெயில் பார்த்துடலாம். இது 2007 மாடல். இது பேப்பர் பார்த்தோன்னா 2028 வரலும் கரண்ட்டில் இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு ஹுண்டாய் வெர்னால ஒரு டீசல் வண்டி, அது ஒரு சிடன் மாடல் வண்டி. கிட்டத்தட்ட மைலேஜ் பார்த்தோன்னா 20 to 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது. உண்மையிலே ஒரு லோ ஃபேமிலிக்கு இந்த வண்டி உண்மையிலே வந்து ஒரு ஏற்ற வண்டி. ஏன்னா அமௌண்ட்டும் கம்மியாகிடுது, மைலேஜும் ஹையாக இருக்கும். அதே மாதிரி வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வண்டி, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா. நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 40 to 45 ரூபா முன்பணம் கொண்டு வாங்க. இந்த வண்டியை ஒரு 1,00,000 ரூபா வந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம்.